கொரோனா வைரஸால் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் கரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 31ஆக இருந்த நிலையில் ஈரானில் இருந்து லடாக் வந்த இருவருக்கும் ஓமனில் இருந்து காஞ்சிபுரம் திரும்பிய ஒருவருக்கும் கரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்தியாவில் கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளது. இந்த தகவலை மத்திய அரசின் சுகாதாரத்துறை சிறப்பு செயலாளர் சஞ்சீவ் குமார் உறுதி செய்துள்ளார். ஓமன் நாட்டில் சுமார் 12 ஆண்டுகள் கட்டிட தொழிலாளியாக பணிபுரிந்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் கடந்த 27ஆம் தேதி விமானம் மூலம் தமிழகம் திரும்பினார். அவருக்கு சளி மற்றும் காய்ச்சல் இருந்ததால் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்ற அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கரோனா அறிகுறிகள் இருந்ததால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்தனர். அங்கு அவரது இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு கிண்டியில் கிங் ஆய்வு நிறுவனத்திற்கும் புனேவில் உள்ள ஆய்வகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. அங்கு கரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தொழிலாளியை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் தனி வார்டில் தங்க வைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் கரோனா வைரஸால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். இதையடுத்து கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் ஊரில் யாருக்கேனும் தொற்று இருக்கிறதா, அவருடன் விமானத்தில் பயணித்தவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதா என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். கரோனா வைரஸ் அச்சம் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் வரும் 31ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கர்நாடகா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவேடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த இதுவரை பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அஸ்வினி குமார் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கரோனாவை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உதகை தாவரவியல் பூங்காவில் கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்த பிறகே அனுமதி வழங்கப்படுகிறது. கொரோனா அச்சம் பரவி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தோட்டக்கலைத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட நோய் பாதிப்புகளை கொண்ட பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வருவதை தவிர்க்கலாம் என திருப்பதி ஏழுமலையான் ஆலய தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. மேலும் அவ்வாறு அறிகுறிகளுடன் வரும் பக்தர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றில் உலகமெங்கும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,02,000 உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்றை சர்வதேச அளவில் பெருங்கொள்ளை நோய் என்று அறிவிக்க முடியாது என உலக சுகாதார அமைப்பு மறுத்துவிட்டது. கரோனா வைரஸின் தாக்கம் நாளுக்கு நாள் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. குறிப்பாக சீனாவில் 3070 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் அந்த நாட்டில் 80,461 உயர்ந்துள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக இத்தாலி நாட்டில் கரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சனிக்கிழமை ஒரே நாளில் மட்டும் 1247 பேருக்கு வைரஸ் உறுதியாகியுள்ளது. இதனால் மொத்தம் 5883 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் 233 உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக வாடிகனில் நடைபெறும் போப்பாண்டவரின் ஞாயிறு சிறப்பு தொழுகை நேரில் நடைபெறுவதற்கு பதிலாக இணையத்தில் ஸ்ட்ரீமிங் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டில் புதிதாக 21 பேர் பலியானதால் மொத்தம் 145 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 16 பேர் பலியானதோடு 716 பேர் கரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் 400 பேர் கரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் நியூயார்க்கில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக அம்மாகாண ஆளுநர் ஆண்ட்ரூ குவோமோ அறிவித்தார். இங்கிலாந்தில் மொத்தம் 206 பேருக்கு கரோனா தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. ஜப்பானில் 13 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதேபோல ஈராக், கிரீஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஐஸ்லாந்து, தென்கொரியா என ஒட்டுமொத்தமாக 97 நாடுகளில் கரோனா வைரஸ் பரவி உள்ளது. இதனிடையே கரோனா பாதிப்பை மிக பெரும் வைரஸ் தொற்று நோயாக அறிவிக்க முடியாது என ஐநாவின் உலக சுகாதார அமைப்பு மறுத்துள்ளது. இது தொடர்பாக பேசிய அந்த அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதோனம், வைரஸ் தொற்றை குணப்படுத்த முடியாமல் போனால்தான் சர்வதேச அளவிலான பெருங்கொள்ளை நோய் எச்சரிக்கை விடுக்கப்படும் என்றார்.
எனவே உலக நாடுகளிடையே தேவையில்லாத அச்சத்தை ஐநா ஏற்படுத்தாது எனவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். கொரோனா குறித்து பரப்பப்படும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் சந்தேகங்கள் குறித்து மருத்துவர்களிடம் தெளிவுபடுத்திக் கொள்ளுமாறும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி யோஜனா திட்டத்தால் பயனடைந்தோருடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது நாடு முழுவதும் 6200 ஜன் ஔஷதி யோஜனா கேந்திரங்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள், அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தால் லட்சக்கணக்கான இந்தியர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கரோனா குறித்து பரப்பப்படும் செவிவழி தகவல்கள் மற்றும் வதந்திகளை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி, உங்களுக்கு எழும் சந்தேகங்கள் குறித்து மருத்துவர்களை அணுகி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கரோனா அச்சுறுத்தல் அதிகமாகியுள்ள தற்போதைய சூழலே கைகூப்பி வணக்கம் தெரிவிக்க உகந்த நேரம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பின்னர் திட்ட பயனாளர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது ஜன் ஔஷதி யோஜனா திட்டத்தால் பயனடைந்த பெண் ஒருவர் தனது அனுபவங்களை சொன்னபோது உடைந்து அழுதார். அதனை கண்ட பிரதமர் நரேந்திர மோடியும் உணர்ச்சி வசப்பட்டார். मुख्यमंत्री जी ने मेरी बहुत मदद की है और हमारे जो लोग हैं उन्होंने मेरी बहुत मदद की है. பிரதமரிடம் பேசிய கோவையை சேர்ந்த ஒருவர் தான் நடத்தி வரும் மோடி கிளினிக் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். குட் மார்னிங் என சொன்ன அவருக்கு வணக்கம் என கூறி பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். குட் மார்னிங் மோடி ஜி. வணக்கம். வணக்கம் வணக்கம் மோடி ஜி. My name is Shiril Balakrishnan. We are running nearly 32 Jan Aushadhi medical stores and in Coimbatore. And last year we have started a clinic inside Jan Aushadhi Kendra. I mean we have a clinic inside the Jan Aushadhi clinic inside the clinic and Modi clinic. Modi, it's called Modi clinic, sir. We are charging only 50. Yes, sir. We are charging only 50 rupees consulting fee. குலாம் நபி என்ற பயனாளர் பேசிய போது தனக்கு குலாம் நபி என்ற பெயரில் டெல்லியில் ஒரு நண்பர் உள்ளதாகவும் அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது நான் குலாம் நபியை சந்தித்ததாக கூறுவேன் என்றும் பிரதமர் தெரிவித்தார். और गुलाम नबी साहब, आप बैठिए आराम से. मेरे लिए खुशी है कि मेरे यहाँ दिल्ली में भी मेरे एक मित्र हैं, वो भी आप ही के नाम है उनका, गुलाम नबी. आप जानते हो भली भांति. எஸ் வங்கி நிறுவனர் ராணா கபூரை 30 மணி நேர நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். எஸ் வங்கி சர்ச்சை உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதன் நிறுவனரான ராணா கபூரிடம் மும்பையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதில் DHFL நிறுவனம் 80 போலி கணக்குகளில் 12,733 கோடி ரூபாய்க்கு பண பரிவர்த்தனை செய்திருப்பதும் அதில் எஸ் வங்கி மூலம் சில பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதே காலகட்டத்தில் ராணா கபூரின் மனைவி உட்பட அவரின் குடும்பத்தாரின் கணக்குகளுக்கு கோடிக்கணக்கில் பணம் கைமாறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் மீது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை 4 மணியளவில் அவர் கைது செய்யப்பட்டார். இன்று காலை 11 மணிக்கு அவர் நீதிமன்ற முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதனிடையே எஸ் வங்கியை மறுகட்டமைக்கும் திட்டத்தின் கீழ் அதன் 2450 கோடி மதிப்பிலான 49% பங்குகளை வாங்க பாரத் ஸ்டேட் வங்கி நிர்வாக குழு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து பேசிய SBI தலைவர் ரஜினீஷ் குமார், எஸ் வங்கியை மீட்டெடுப்பதற்காக பாரத் ஸ்டேட் வங்கி 10,000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பான விழிப்புணர்வுக்காக இந்தியாவின் 29 மாநிலங்கள் மற்றும் 5 யூனியன் பிரதேசங்களை ரேஸ் பைக் மூலம் 26 நாட்களில் கடந்து ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் படைத்துள்ளார் சென்னையை சேர்ந்த சிங்கப்பெண் சுந்தரி செண்டே. மகளிர் தினத்தில் அவரை கொண்டாடுகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான சுந்தரி செண்டே. சிறுவயது முதலே பைக் மீது தீராத காதல் கொண்டவர்.
வீட்டருகே உள்ள மெக்கானிக் நண்பர் மூலம் பைக் ஓட்ட கற்றுக்கொண்ட சிண்டே என்ஜின் சத்தத்தை வைத்தே பைக்கில் உள்ள குறைபாடுகளை துல்லியமாக கண்டறியும் திறன் கொண்டவர். 5 அடி உயரம் மட்டுமே உள்ள சிண்டேவிற்கு பைக் ஓட்டும் போது கால் எட்டாது. இந்த குறைபாட்டை சுட்டிக்காட்டி தன்னை கிண்டல் செய்த ஒவ்வொருவருக்கும் ஓடுதளத்தில் பதிலடி கொடுத்து பெண்களுக்கு முன்னுதாரணமாய் திகழ்கிறார் பைக் காதலர் சிண்டே. நான் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ஏன்னா கால் கூட எட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சாம்பியன்ஷிப் முடிக்கிறோம், அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணுறோம், நம்மளால் அந்த பைக்கை வந்து ஓட்ட முடியுதுன்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுதான் வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ண. ப்ளஸ் நான் நிறைய வாட்டி ஹர்ட் ஆகிருக்கேன் அந்த மாதிரி சொல்லும் போது. பட் எனக்குள்ளேயே நான் வந்து செல்ஃபாக வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதுதான் வந்து நான் பேசிக்காக வந்து இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து அதுதான். 2013 முதல் சர்வதேச பைக் ரேசுகளில் பங்கேற்று பல்வேறு சாதனைகளை படைத்த இவர் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக பாலியல் தொல்லைகள் அதிகரிக்க தனது பைக் மூலம் ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்து கன்னியாகுமரி முதல் இமயமலை வரை பயணம் மேற்கொண்டார். இந்தியாவின் 29 மாநிலங்கள் 5 யூனியன் பிரதேசங்களை 26 நாட்களில் கடந்து ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் சாதனை படைத்து சிங்க பெண்ணாக திகழ்கிறார். இந்த பயணத்தில் பல்வேறு மக்களை சந்தித்து பாலியல் கல்வி தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரமும் செய்துள்ளார் சிண்டே. இந்தியாவோட 29 ஸ்டேட்ஸ் அது இல்லாமல் 5 யூனியன் டெரிட்டரிஸை வந்து 42 டேஸில் கவர் பண்ணி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட மெயின் நோக்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுக்காக வந்து நான் இந்த ரைடு வந்து பண்ணி என்னோடய அச்சீவ்மெண்ட் ஆல் இண்டியா ரெக்கார்ட் வந்து வாங்கியிருக்கேன். படிப்பு மட்டும் போதும், விளையாட்டு சோறு போடாது என கூறும் பெற்றோர்கள் மத்தியில் விளையாட்டும் படிப்பும் ஒரு சேர கிடைத்தால் மட்டுமே பெண்கள் முன்னேற முடியும் என சிண்டேவை ஊக்கப்படுத்தி உள்ளார் அவரது தந்தை முருகன் மகாராஜா. படிப்பு மட்டும் இருந்தால் வெளியே எதுவும் நம்ம சாதிக்க முடியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸோ வீராங்கனைக்கான அந்த தகுதி கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தைங்களும் எடுத்துக்கணும். அது நான் ஆசைப்படுறேன். கேலி கிண்டல்களை சாதனை படிக்கட்டுகளாக மாற்றி பெண்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் சுந்தரி சிண்டேவை மகளிர் தினத்தன்று கொண்டாடி மகிழ்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் செய்தியாளர் சடையாண்டி. 2020ஆம் ஆண்டிலும் கூட நிலத்தடி நீர் தட்டுப்பாட்டால் பெண்கள் அவதிப்பட்டு வருவதை கண்கூடாக காண முடிகிறது. மழை, வெயில், உடல்நலம் என எதையும் பொருட்படுத்தாமல் நாள்தோறும் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் சுமந்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த மகளிர் தின நாளில் நம் தேசத்தில் நீர் மேலாண்மையை பெண்கள் முன்னெடுத்து செல்ல நாம் அனைவரும் தோள் கொடுப்போம் என உறுதியேற்போம். இதுகுறித்த நியூஸ் 18 தொகுப்பை இப்போது பார்க்கலாம். For many years we drank dirty water. We would skim the dirt, settle on top of water in pits in the ground and would fill our pots. What else could we do? The cattle and us drank from the same source. As we covered carrying the pots, I could feel a sharp pain shooting up my head. Our legs hurt, our knees pained, our necks ached, and our backs throbbed. Our children at home and still gone to fetch water. We fetched water till the last days of pregnancy. We would sit at home if the pain was unbearable. Women bear an indiscriminate burden of water scarcity, not just at the level of households, but also as farm laborers and cattle rearers. As the government behind to draft a national water law, thought leadership across sectors urged that women as caregivers of families and societies be legislated to lead water governance at the level of communities because they have the most at stake and hence should have the most say in policy making. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா குடியேற்றத்திற்கு சென்று திரும்பிய தமிழர்களுக்கு ராமேஸ்வரத்தில் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது.
கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்திலிருந்து சுமார் 10 படகுகள் மூலம் 3000 பேர் சென்றனர். விழாவில் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னட், ஞானப்பிரகாசம் காலி மறைமாவட்ட ஆயர் ரேமன் விக்ரமசிங்கா ஆகியோர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. முன்னதாக கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக தமிழக பக்தர்கள் அனைவரும் முழுமையான பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே கச்சத்தீவில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து கச்சத்தீவு சென்று திரும்பிய தமிழர்களுக்கு ராமேஸ்வரம் துறைமுகத்தில் வைத்து மருத்துவ குழு பரிசோதனை செய்து வருகிறது. இதற்காக ராமேஸ்வரம் துறைமுகத்தில் 4 சிறப்பு மருத்துவ குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கு பரிசீலனை செய்யப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பாராட்டு விழாவில் முதலமைச்சருக்கு காவிரி காப்பாளர் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. காவிரி டெல்டா பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் நன்றி அறிவிப்பு மற்றும் பாராட்டு விழா திருவாரூரில் நடைபெற்றது. விழாவுக்கு வழக்கமாக காரில் வரும் முதலமைச்சர் இம்முறை விவசாயிகளைப் போலவே மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு உற்சாகமாக விழா மேடைக்கு வந்தடைந்தார். தொடர்ந்து டெல்டா விவசாயிகள் சார்பில் அவருக்கு ஏர்கலப்பை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. விவசாயிகள் சார்பில் காவிரி காப்பாளர் என்ற பட்டத்தை மன்னார்குடி எஸ் ரங்கநாதன் அறிவித்தார். காவிரி காவலன் அப்படின்னு கொடுக்கலாமா, காவிரி காப்பாளர்னு கொடுக்கலாமா? காப்பாளர் என்ற சொல்லுக்கு தமிழ் அகராதிப்படி சட்டபூர்வமாக ஒருவரின் நலத்திற்கு பொறுப்பேற்பவர் என்ற பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்கள் அனுமதியோட காவிரி காப்பாளர் சொல்கிறது தேவலைன்னு தோன்றது. அது தேவலைன்னு சொன்னால் தயவு செஞ்சு கைத்தட்டி வரவேற்பு. விழாவில் பேசிய முதலமைச்சர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ததை நினைத்து தான் மிகவும் பெருமை கொள்வதாக கூறினார். தமிழகத்தில் 165% பேர் விவசாயிகளாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். நான் விவசாயியாக முதலமைச்சராக இருந்தாலும் இங்கே இருக்கின்றவர் அத்தனை பேர் முதலமைச்சராக நான் பார்க்கின்றேன். உங்கள் மனதிலே என்ன உணர்வு இருக்கிறதோ அதே உணர்வு எனக்கும் இருக்கின்றது. நான் எல்லா கூட்டங்களிலும் அதைத்தான் பேசுகின்றேன். முதலமைச்சர் என்பது வரும் போகும், ஆனால் உணர்வு என்பது எப்பொழுதும் உள்ளத்திலே இருக்கும். ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவதற்கு பரிசீலனை செய்யப்படும் எனவும் விரைவில் நல்ல செய்தி வரும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதற்காக உறுதிக்குடன் கொடுத்துக் கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் காவல்துறை பல்வேறு வழக்குகள் எங்கள் மீது தொடரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் திரும்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அரசு அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். இந்த சட்டத்தை தமிழக அரசால் இயற்ற முடியுமா என்று சிலர் சந்தேகம் கிளப்பிக் கொண்டிருப்பதாக விமர்சித்த முதலமைச்சர் இதுகுறித்து தமிழக அரசுக்கு அனைத்து உரிமையும் இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரே தெளிவாக கூறியிருப்பதாக குறிப்பிட்டார். மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார். மாநில அரசுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது என்று தெளிவுட சொல்லிவிட்டார். டெல்டா பகுதி விவசாயிகள் அச்சப்பட வேண்டியதில்லை. இது எந்த காலத்திற்கும் இந்த சட்டம் உங்களுக்கு துணை இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் டெல்டாவில் தண்ணீர் பஞ்சம் இருக்காது என்ற அவர் கண்ணை இமை காப்பது போல விவசாயிகளை காப்போம் என்று உறுதி பூண்டார். மேலும் மறைந்த நெல் ஜெயராமனின் பெயரில் நீடாமங்கலத்தில் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் எனவும் புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிந்து கொள்ள அவர்களை வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்ல நிதி ஒதுக்கப்படும் எனவும் கூறினார். தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை தற்போது பார்க்கலாம்.
உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகாசனி பிரதோஷத்தை முன்னிட்டு பெருவுடையாருக்கு ஏற்ற பெருநந்திக்கு எண்ணெய் மற்றும் 1000 லிட்டர் பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நந்தியம் பெருமானை வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு மாசி மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு அரிசி மாவு, மஞ்சள் தூள், தயிர், பால் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. தீபாராதனையில் பங்கேற்ற பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு நந்தி பகவானை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே குமரரெட்டியாபுரம் கிராமத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான பாலசுப்பிரமணியர் கோவிலில் மாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று காலையில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கார தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் மாலையில் சுவாமி திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று பாலசுப்பிரமணியரை வழிபட்டனர். தென்காசியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பஞ்சவாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடியில் உள்ள சுந்தராம்பிகை உடனாய வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் மாசிமக திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. வான வேடிக்கைகள், வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாட்டுப்புற கலைகள் மூலமாக பெண் கல்வியின் அவசியம், நெகிழி ஒழிப்பு உள்ளிட்ட விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபடுவதில் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி முன்னுதாரணமாக திகழ்கிறது. மாணவிகள் மத்தியில் சமூக மாற்றத்திற்கான எண்ணங்களை விதைத்து வருகிறார் இசையை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இசைக்கல்வி ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் அமலபுஷ்பம். இவர் தனக்கு வழங்கப்பட்ட கர்நாடக சங்கீதம் கற்றுத்தரும் பணியுடன் அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளையும் மாணவியர்களுக்கு கற்பிக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒயிலாட்டம், கரகாட்டம், காவடி, பறையாட்டம், கோலாட்டம் உள்ளிட்டவற்றில் மாணவிகளை சிறந்த கலைஞர்களாக உருவாக்கியுள்ளார். இசைக்கல்வி ஆசிரியை அமலபுஷ்பத்திடம் நாட்டுப்புற கலைகளை கற்று மாநில அளவில் பல்வேறு பரிசுகளை வென்றதாக மாணவிகளும் ஆசிரியர்களும் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். காலையில் 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும், சாயந்தரம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் டெய்லி பண்ணுறதுனால எங்கள் கலைத்திறன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அவங்க தான் எங்களுக்கு நாட்டுப்புற கலைகள்னால் என்ன, அதில் என்னதெல்லாம் இருக்குது, அந்த கலைகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட ஆரம்பித்தேன். இப்போ நான் பழக ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது. களில், ஒயில், கரகாட்டம், தப்பாட்டம் இது எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே பெண்களால் என்ன செய்ய முடியும், நிச்சயமாக சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கை எங்கள் ஸ்கூல் மாணவிகளுக்கு கட்டாயம் உண்டு. அதுக்கான ஆசிரியர்கள் நாங்கள் எல்லாருமே அவங்கள நாங்கள் ஊக்குவிச்சுட்டே வர்றோம்.
தனது தந்தை நாட்டுப்புற பாடகர் என்பதால் அதன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு பாடலுடன் நாட்டுப்புற கலைகளையும் பயிற்றுவித்து வருவதாக கூறுகிறார் ஆசிரியை அமல புஷ்பம். பாடல்கள் மட்டும் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால அது கூடவே ஆடல்கள் இருந்தால் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலைகள் எல்லாம் கிராமங்களில் போய் நான் கற்றுக்கிட்டேன். இது முறையாக ஆசான்கள்ட்ட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டதை பள்ளியில் பிள்ளைங்களுக்கு இப்போ இதை பயன்படுத்தி வரேன். இது மாநில அளவில் நிறைய பிள்ளைங்களை மாநில அளவில் பரிசு பெறுகிற அளவுக்கு நிறைய கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். நாட்டுப்புற கலைகளை வளர்ப்பதுடன் நெகிழி ஒழிப்பு, பெண் கல்வி அவசியம், மக்களின் வாழ்வியல் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது. பிளாஸ்டிக் பொருட்கள் வேணாமுங்க, பின்னால் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு நிக்காதீங்க, எங்களோட வாழ்க்கையத்தான் வளமாக்குங்க, இத பெரியவங்க எல்லோருமே கேட்டுக்கொள்ளுங்க. ஆசிரியை அமல புஷ்பத்தின் முயற்சியால் பல மாணவிகளின் தனித்திறமைகள் வெளி உலகிற்கு பறைசாற்றப்பட்டு வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். கருவிலே அழிக்கப்பட்டோம் அந்த நாளிலே, கருவிலே அழிக்கப்பட்டோம் அந்த நாளிலே, இன்று கணினியிலும் சமமாக உழைத்து வருகிறோம், இன்று கணினியிலும் சமமாக உழைத்து வருகிறோம். மங்கையர பிறந்து விட்டோங்க, அந்த மலைகள் கூட கடுகுதானுங்க. மறைந்த திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகன் உடல் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இறுதி ஊர்வலத்திற்கு பிறகு சென்னை வேலங்காடு மயானத்தில் எரியூட்டப்பட்டது. திமுக பொதுச் செயலாளரும் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான பேராசிரியர் க. அன்பழகன் உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சனிக்கிழமை அதிகாலையில் காலமானார். பின்னர் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு அன்பழகனின் குடும்பத்தினருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். அன்பழகன் உடலுக்கு துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கவிஞர் வைரமுத்து, தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, பாமக இளைஞரணி செயலாளர் அன்புமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அன்பழகனின் புகழை நினைவு கூர்ந்தார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு. 60 ஆண்டுகளுக்கு மேல ஒரு பொது வாழ்க்கையில் இருந்து சம்பாதிச்சது 2 தான், மதிப்பும் மரியாதையும். அவர் எழுந்து வாழும் அவர் குடும்பத்தாருக்கும், என்னுடைய அருமை நண்பர் தளபதியாருக்கும் கழகத்தாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு பேராசிரியர் அன்பழகன் உடல் அலங்கார ஊர்தியில் நியூ ஆவடி சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், கி. வீரமணி, துரைமுருகன், கனிமொழி மற்றும் திமுக எம்பி, எம்எல்ஏக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பின்னர் வேலங்காடு மயானத்தில் வைக்கப்பட்ட அன்பழகன் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய போது ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இறுதி மரியாதைக்கு பிறகு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. நடிகர் அஜித்குமாருக்கு எந்த ஒரு சமூக ஊடகத்திலும் கணக்கு இல்லை என்று அவரது சட்ட ஆலோசகர்கள் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அஜித்குமாரின் சட்ட ஆலோசகர்கள் எம்.எஸ். பரத் மற்றும் ஆனந்த் ஆகியோர் வெள்ளிக்கிழமை சமூக ஊடகங்களில் அஜித்தின் பெயரில் ஒரு போலி கடிதம் உலா வந்ததை குறிப்பிட்டுள்ளனர். அந்த கடிதத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அவர்கள் அஜித்திற்கு எந்த ஒரு சமூக ஊடகத்திலும் அதிகாரப்பூர்வ கணக்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளனர். அதோடு அவர் எந்த ஒரு சமூக ஊடகத்திலும் இணைய விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சமூக ஊடகங்களில் எந்த ஒரு கருத்தையும் எந்த ஒரு ரசிகர் பக்கத்தையும் குழுவையும் அஜித்குமார் ஆதரிக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு சமூக ஊடகங்களில் மீண்டும் சேரப்போவதாக வெளிவந்த கடிதத்தையும் அஜித் வெளியிடவில்லை என தெரிவித்துள்ளனர். அஜித்தின் கையெழுத்தோடு போலியாக கடிதம் வெளியிட்டோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் கூறியுள்ளனர்.
தொடர்வது விரைவுச் செய்திகள். சென்னை மாநில கல்லூரி மாணவரை ஓட விரட்டி வெட்டிய விவகாரத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருமங்கலத்தைச் சேர்ந்த மாநில கல்லூரி மாணவனை சூளைமேடு நெல்சன் மாணிக்கம் சாலையில் இடைமறித்து பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வெட்டியிருக்கின்றனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மாணவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 12 பேர் இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் கார்த்திக் என்ற பச்சையப்பன் கல்லூரி மாணவன் மட்டும் வெள்ளிக்கிழமை சிக்கினார். இந்நிலையில் நேற்று கௌதமன், விக்னேஷ், விக்ரமன் உள்ளிட்ட 6 மாணவர்களை கைது செய்த போலீசார் மீதமுள்ள 5 மாணவர்களை தேடி வருகின்றனர். நாகையில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மீனவர்களுக்கு படகு போட்டி நடைபெற்றது. தரங்கம்பாடி சின்னமேடு கிராமத்தில் ஸ்ரீகன்னிகா பரமேஸ்வரி கோவில் திருவிழா நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற படகு போட்டியில் ஒரு படகிற்கு 3 பேர் வீதம் 13 படகுகள் போட்டியில் பங்கேற்றன. ஊர் மக்கள் முன்னிலையில் தொடங்கிய இந்த போட்டியில் பந்தய தூரமான 2 நாட்டிகள் தூரத்தை கடந்து வீரப்பன் தனபால் செல்லதுரை குழு முதல் பரிசை தட்டிச் சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் பள்ளி ஆசிரியை அடித்ததில் மாற்றுத்திறனாளி மாணவி கண்ணில் காயமடைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீனாட்சி சுந்தரம், லலிதா தம்பதியின் மகள் மகேஸ்வரி கோவில்பட்டி கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள ஏவி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று காலையில் நடந்த பிரார்த்தனை கூட்டத்தின் போது பேசியதால் பானுமதி என்ற ஆசிரியை தண்ணீர் குழாயை கொண்டு மாற்றுத்திறனாளி மாணவி மகேஸ்வரியை அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் கண்ணில் அடிபட்டு அவர் மயக்கமடைந்திருக்கிறார். உடனே அருகில் இருந்த பிற ஆசிரியர்கள் அந்த மாணவியை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனிடையே ஆசிரியை பானுமதி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தக்காளியின் விலை வீழ்ச்சியடைந்ததால் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் விளைவித்த தக்காளி விவசாயிகள் சாலைபுறம் கொட்டி வருகிறார்கள். 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் வரை விற்று வந்த நிலையில் வரத்து அதிகரித்ததால் தற்போது கிலோ 7 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பருவமழை பரவலாக பெய்ததால் விவசாயிகள் அதிக அளவில் தக்காளியை பயிரிட்டதே தக்காளி வரத்து அதிகரித்ததற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் விளைவித்த தக்காளி விற்க முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் மீட்க அரூர் மற்றும் பாலக்கோடு பகுதிகளில் தக்காளி சாறு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. பெண்களின் உடல் நலனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் காட்டன் துணி நாப்கின்களை இதம் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. சேலம் மணியனூரில் உள்ள இந்த நிறுவனத்தில் ரசாயனம் கலக்காமல் உருவாக்கப்படும் இந்த நாப்கின்கள் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பயன்படுத்தும் நாப்கின்களால் ஏற்படும் எரிச்சல், அலர்ஜி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதாக கூறப்படுகிறது. பக்க விளைவுகள் இல்லாமல் காட்டன் பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் இந்த நாப்கின்களை மாதம் சுமார் 8000 பேரும் ஆன்லைன் மூலம் மட்டும் சுமார் 250 வாடிக்கையாளர்கள் வாங்கி வருவதாக இதம் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மாலினி தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நடனமாடி பெண்களை உற்சாகப்படுத்தினார். விழாவிற்கு ஆட்டோவில் வந்த அவர் கேக் வெட்டி விழாவை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் முதல் முறையாக பெண்கள் மட்டும் புகார் அளிக்கும் அவள் புகார் பெட்டி திட்டத்தை தொடங்கி வைத்த ஆட்சியர் பின்னர் பெண்களுடன் இணைந்து குழுவாக நடனமாடினார். கோவையில் இந்து முன்னணி மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் தனித்தனியாக கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் உணவிற்காக நோயாளிகளும் பொதுமக்களும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய கூட்டமைப்பினர் பொதுமக்களுக்கு இலவசமாக வெஜ் பிரியாணி வழங்கினர். பொதுமக்கள் அதிகம் கூடும் கோவை அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம், காந்திபுரம், உக்கடம் பேருந்து நிலையங்களில் உணவு வழங்கப்பட்டது. இதனால் உணவின்றி தவித்தோர் மகிழ்ச்சியடைந்தனர். பள்ளிவாசல் மீது பெட்ரோல் குண்டு வீசியதை கண்டித்து போராட்டம் நடத்தினாலும் மக்கள் சாப்பிடாமல் பாதிக்கக்கூடாது என்பதற்காக பொது இடங்களில் இஸ்லாமிய அமைப்பினர் வெஜ் பிரியாணி வழங்கியது மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. 10 நொடிகளில் பேருந்துகளில் கிருமி நீக்கம் செய்யும் தானியங்கி முறையை பேருந்து ஓட்டுநர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார். கொரோனா வைரஸ் பாதிப்பால் சீனாவில் ஒரு பேருந்து ஒவ்வொரு முறையும் புறப்படுவதற்கு முன்பு முழுமையாக கிருமி நாசனம் செய்யப்படுகிறது. கிருமி நீக்கம் செய்ய தொழிலாளர்களுக்கு அதிக நேரம் பிடிப்பதைக் கண்ட சாங்சு நகரத்தைச் சேர்ந்த யாங் ஹாங்டே என்பவர் 200 யுவான் செலவில் 10 நாட்கள் உழைத்து இந்த புதிய கருவியை உருவாக்கியிருக்கிறார்.
பராகுவே நாட்டிற்குள் போலி பாஸ்போர்ட் மூலம் நுழைந்ததாக கைது செய்யப்பட்ட பிரேசிலின் முன்னாள் நட்சத்திர வீரர் கால்பந்து வீரர் ரொனால்டினோ சிறையில் தள்ளப்பட்டார். பிரேசில் கால்பந்து உலகின் சூப்பர் ஸ்டாராக அறியப்பட்டவர் ரொனால்டின்ஹோ 90 காலகட்டங்களில் நட்சத்திர வீரராக வலம் வந்த இவர் 2 தினங்களுக்கு முன்பு போலி பாஸ்போர்ட் மூலம் பராகுவே நாட்டிற்குள் நுழைந்ததாக சிறைபிடிக்கப்பட்டார். இவரது சகோதரரும் இதில் சிக்கியதைத் தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்ற நிலையில் அவர் வைத்திருந்த போலி பாஸ்போர்ட் என்பது உறுதியானது. இதையடுத்து இருவரும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர்.